Hi all, இன்னைக்கு exercise 2.7ல 7 sum பார்த்துருவோம். சரியா? Find the 10th term of a GP whose 8th term is 768 and common ratio is 2. இப்போ நல்லா கவனிப்பா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 10th term கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி. Whose 8th term is 768. Common ratio is 2. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற கிவன். ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனி. ஜிபிங்கிறதுனால ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன். நான் ஒவ்வொரு சம்லையும் சொல்றது தான். இதை டிஎன்னு சொல்லலாம், ஏஎன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இப்போ இந்த T8 போட்டுக்கோங்க. T8 இஸ் ஈக்குவல் டு ஏஆர் ஏஎன் இருக்க வேண்டிய இடத்துல 8 மைனஸ் 1. T8 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 768. T8 இருக்கிற இடத்துல 768 இஸ் ஈக்குவல் டு ஏஆர் டு த பவர் 7. இத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கண்ணா நல்லா கவனி, நல்லா கவனி. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அடுத்தது T10. T10 எப்படி எழுதிக்கலாம்? ஏஆர் இங்க என்ன இருக்கு? 10 இல்லையா? 10 மைனஸ் 1. ஸோ அப்போ ஏஆர் டு த பவர் 9. ரைட்டாக்கண்ணா? இப்போ நீ நல்லா கவனி சாமி. இதை நான் எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா, இந்த A9 நல்லா சாரி ஆர் டு த பவர் 9 எப்படி பிரிச்சு எழுத போறேன் அப்படின்னா, ஆர் டு த பவர் 7 இன்ட்டு ஆர் டு த பவர் 2 அப்படின்னு எழுத போறேன். அதாவது பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிப்போனா, ஸோ இதோட வேல்யூ என்ன? ஆர் டு த பவர் 9 தான் நான் போடுவேன். ஸோ அதை தான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் 7 இன்ட்டு ஆர் டு த பவர் 2 இப்படி எழுதலாமா? ரைட். இப்போ ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் 7 நான் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 768ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? ஸோ அதை அப்படியே இங்க போடுங்க. 768 இன்ட்டு ஆர் டு த பவர் 2. ஆரோட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ 2ன்ட்டு. ஸோ அப்போ 768 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ 7 4s are 32, 2 மிச்சம் 3, 4 6 are 24, 24 plus 3, 7 மிச்சம் 2, 4 7s are 28, 30. ஸோ என்னோட 10th term வந்து 3072. That's all. புரியுதா? நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ.